श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेकचूडामणि ध्यान श्लोकम। सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोस्म्यहम्। 106வது श्लोकम। आत्मार्थत्वेन हि प्रियोन्विषयो नस्त्वः प्रियः स्वत एव हि सर्वेषाम् आत्मा प्रियतमो यतः तत आत्मा सदानन्दो नास्य दुःखं कदाचन। तत आत्मा सदानन्दः नास्य दुःखं कदाचन। 103வது ஸ்லோகத்திலிருந்து பிராரம்பிச்சு ஆச்சாரிய சங்கரர் அகங்காரத்தினை பற்றி விவரிக்கிறார். அகங்காரம் அது ஆபாச சிதாபாசமனை அப்படின்னா இல்லாமே காணப்படுற ஒரு பிரதிபிம்பம். உண்மையாக இல்லை, ஆனால் சித்துடைய ஆபாசமாக இருந்து கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருந்து அப்படி பாவிச்சுக்கிட்டே 3 பிரகிருதியுடைய குணங்களான சத்வரஜஸ்தமோ குணங்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு 3 அவஸ்தைகளையும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அனுபவிக்கிறது. அந்த சமயத்தில் சுகதுக்கங்கள்னு அதை அடையிறது, அதுக்கு சுகதுக்கங்கள் ஏற்படுறது அகங்காரத்துக்கு. அடுத்ததாக ஆனால் உண்மையான சித்தது ஆத்மா பிரம்மம். அந்த பிரம்மம் சதா ஆனந்த ஸ்வரூபம். அதுதான் இப்போ இந்த 106வது ஸ்லோகத்தில் படித்தோம். சதா ஆனந்தமாக இருக்கிறது. அது எப்பவுமே சதான வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லா வேளையிலையும் எல்லா காலத்திலையும் சதா ஆனந்தமாக இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் கூட அந்த ஆனந்தத்தினை விரும்புகிறோம். அது சுகமாக நினைக்கிறோம், சந்தோஷமாக நினச்சிக்கிறோம், ஹாப்பினஸ் நினச்சிக்கிறோம். ஆனால் மொத்தத்தில் நம்ம எல்லோரும் ஆனந்தத்தினை விரும்புகிறோம். அதனால எல்லோரும் ஆனந்தம்தான் விரும்புகிறோம். நம்ம ஆத்மானந்தத்தினை தான் விரும்புகிறோம். ஆத்மா நம்ம மேலே தான் நமக்கு பிரியம் இருக்கு. அந்த ஆனந்தம் தான் நம்ம எதிர்பார்க்கறது, ஆசிக்கிறதுன்னு எந்த பேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி எப்படி சொல்ல முடியும் சொல்கிறீங்க? அப்படின்னா அதுக்கு தான் 107வது ஸ்லோகங்களுக்குள்ள இந்த ஆத்மாவுடைய நிஜஸ்வரூபம் ஆனந்தம், அது நம்ம எல்லோரும் தான் அனி சொல்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு இங்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 106வது ஸ்லோகத்தினை கடந்த வாரமே நம்ம கொஞ்சமாக ஆரம்பிச்சிட்டோம், பார்த்தோம். அது கொஞ்சம் இன்னும் உதாரணத்தோடு இப்போ பார்க்குறோம். आत्मार्थत्वेन हि प्रियान्
என்ன மேல் எனக்கு பிரியம் இருக்கிறதுனால தான் என்ன நானும் ரொம்ப பிரியப்படுறதுனால பிரியம் தவிர பிரேயான் விஷயோகோ ந, அந்த பிரியம் ஆனந்தம் விஷயங்களுக்குள்ள ந, வஸ்துவில் இல்லை. வஸ்து ஆனந்தம் கொடுக்கலை. வஸ்து ஆனந்தம் கொடுக்கறதுனே ஒரு பொய்யான பாவனை, தப்பான கல்பனை. நானும் ஆனந்தத்தினால எப்போ நான் அந்த விஷயம் ஆப்ஜெக்டுக்கு கிட்ட நெருங்கி வரானோ என்னுடைய ஆனந்தம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி, அதனால தான் ஸ்வதः விஷயः ந பிரியः ஆத்ம ஏவ பிரியः ஆத்மார்த்தத்வேன ஹி பிரியான். இப்போ வஸ்து தூரமாக அங்கே எங்கோ இருந்துச்சுன்னா அது எனக்கு பிரியம் சந்தோஷத்தின் இன்னும் ஆனந்தத்தின்னு கொடுக்கல. அது எப்போ எனக்கு கிட்ட வந்து எனக்கு கூட சேரறதோ அது எனக்கு கான்டாக்ட் வரணும். அதனால தான் பிரிய மோத பிரமோத அப்படின்னு இந்த விஷய ஆனந்தத்தில் சொல்லப்படுது. ஆனால் உண்மையான அந்த பிரமோதம் தாண்டி இருக்கிற ஆனந்தம், அந்த பிரமோதம் கூட அதில் வர்றதுக்கு காரணம் அது எனக்கு கிட்ட வந்து எனக்கு கூட ஒன்று ஆனதுக்கு அப்புறம். அது ஆனந்தம் கொடுக்குறதுன்னு அது தூரமாக இருந்தாலும் கொடுக்கணும் இல்லையோ. அப்போது எனக்கிட்ட வரும்போது என்னுடைய ஆனந்தம் அதுக்கு அதினை ஆவரிக்கிறது, அதுக்கும் போய் சேரறது. அதனால ஸ்வத ஏவஹி சர்வேஷாம் ஆத்மா பிரியதமஹா யதஹ. அதனால எல்லோருக்கும் அவங்கள மேலே தான் பிரியம் இருக்கிறதுனால பிரியத்தமஹ, பிரியம் பிரியதரம் பிரியத்தமம். அப்படி என்ன ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட், சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி. யதஹ எது எல்லாருக்கும் அப்படி பிரியமாக இருக்கின்றனதோ அப்படி இருக்கிறதுனால ததஹ அதனால ஆத்மா சதானந்தः, இந்த ஆத்மாவில் வந்து அஸ்ய கதாச்சன துக்கம் நாஸ்தி ந அஸ்ய துக்கம். அங்கே நம்ம பொதுவாக சுக துக்கங்களை நம்ம சொல்கிற இந்த துவந்தம் அங்கே இல்லை. அதனால தான் சுகம் சந்தோஷம்னு நம்ம சொல்கிறதுக்கும் சாஸ்திரம் சொல்கிற இந்த ஆனந்தத்தினை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. சில வார்த்தைகளையும் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படி ஆனந்தம் அவ்வளோதான். அது சதான்னு மட்டும் ஆட் பண்ணிட்டார். எப்பவுமே இருக்கிறது அதில். அங்கே சுகதுக்கமனி சம்பந்தம் இல்லை. சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படின்னு பார்த்தோம். இப்போது இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து இங்கே வந்து யுக்தி பரமாக யோசிச்சா 3 விதமாக இது வந்து ப்ரூவ் பண்ண போகிறார் இந்த ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்தில். பொதுவாக என்ன சொல்லுவோம், ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி, இந்த 3மே சேரணும். இங்கே யுக்தி பரமாக நம்ம அப்படி பார்த்தா கூட அதுக்கு தான் பிருஹதாரண்யகோபனிஷத்தில் யாக்ஞவல்கர் இப்படி சொன்னாரன்னு அடிக்கடிக்கு கோட் பண்ணுறோமா. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. பத்தினிக்கு பிரியம் பத்திக்காக இல்லை, பத்தினி தனக்காக. அப்படியே தான் பாரிய பர்த்தக்கு வந்து பிரியம் பாரியனால் இல்லை, பர்த்த தனக்கு பிரியம். இப்படி தான் எல்லா உறவுகளும் எல்லா விஷயங்களும் லோகத்தில். அங்கே அது ரொம்ப விஸ்தாரமாக அந்த பிருஹதாரண்யக அத்தியாயத்தில் விவரிக்கப்படுறது. ஸோ அங்கே பார்க்கும்போதும் இது நம்ம அனலைஸ் பண்ணால் கூட யுக்திபூர்வமாக லோகத்தில் நம்ம எல்லோரும் அனுபவம். எனக்கு குழந்தைகள் எனக்கு தகுந்த மாதிரி நான் விரும்புகிற மாதிரி இருக்கிற வரைக்கும் அவங்கள மேலே எனக்கு அன்பு. சப்போஸ் அவங்க அப்படி இல்லைன்னா
அன்பு இருக்கா? அப்போ இல்லை. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால் நல்லா புரியும். என்னன்னா, ஒருத்தர் அவனுடைய சின்ன ஒரு குழந்தை வீட்டில் இருந்துச்சு. இவர் வெளியில் போயிட்டார். அந்த வீட்டுக்கு தீ பிடிச்சது. நல்லா சுற்றி தீ பிடிச்சது. குழந்தை தூங்கிட்டு இருக்கு. உடனே இவருக்கு தெரிஞ்சது, தெருவில் எங்கோ இருக்கிற ஓடி ஓடி வந்தார். ஓடி ஓடி மொத்தம் சுற்றி நெருப்பு இருக்குது. உள்ளே என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. வெளியில் எல்லாம் சுற்றி நெருப்பு பிடிச்சிருக்கு. இவருக்கு உள்ளே கூட போக முடியாத அந்த மாதிரி நிலை இருக்கும்போதும் இவர் எல்லாரும் கத்துறாரு, கூப்பிடுறாரு. எல்லாரும் கூப்பிட்டுட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கோ, எவ்வளவு பணம் வேணுமானாலும் நான் தருவேன், என்னோட குழந்தைனை காப்பாற்றுங்கோன்றான். பாருங்க, எவ்வளவு பணமானாலும் கூட நான் கொடுத்துட்றேன், ஆனால் என்ன நான் மட்டும் கொடுக்க மாட்டேன். அப்புறம் இவரே போய் கொண்டு வந்துடலாம் இல்லையா? உயிர் போனால் போகட்டுமனு போகலையே. இல்லை சார், லோகத்தில் சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படியெல்லாம் தைரியமாக குதிச்சு போகிறாங்க சில பேர். அது இல்லை, அந்த எக்ஸெப்ஷன் எக்ஸாம்பிள் இல்லை. சகஜமாக பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பணம் தருவேன், நீங்கள் யாராவது காப்பாற்றுங்கோ. அப்போது என்ன மேலே எனக்கு பிரியம்னால தான் அந்த குழந்தை மேலே பிரியம் இருக்கிற மாதிரி இங்கே காட்டுற தவிர, பணம் கூட எனக்கு முக்கியம் இல்லை. நானும் முக்கியம், என்னோடய உயிர் முக்கியம். ஸோ இந்த கதையில், இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு உதாரணம் அப்பப்போ சொல்கிறது என்னென்னா, டாக் லாஜிக்கு. இந்த ஒரு நாய்க்கு, தெருவில் நாய்க்கு ஒரு காஞ்சு போன ஒரு போன், எலும்பு கடிச்சது. அது முன்னாடி மாம்சம் சாப்பிட்றதுனால அதுக்கு போனு தெரியும், அது போன் ஷேப். இது மாம்சத்துக்கு சம்மந்தப்பட்டது, இதில் மாம்சம் இருக்கும் நினச்சிக்கிற. அது வாயில் பிடிச்சிக்கிட்டு யாரும் இல்லாத மாதிரி ஒரு தொந்தரவு இல்லாத இடத்துல மரத்து கீழே உட்காந்துட்டு 2 காலில் பிடிச்சிக்கிட்டு வாய் வச்சு கடின்னு கடிக்கிறது. கடிக்க அது போனு காஞ்சி போயிருக்கிறதுனால, அது ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால, அதோடைய வாயிலேயே நாக்கிலேயே அந்த பல்லுக்கு அங்கே காயம் ஏற்பட்டு அதில் அந்த ரத்தம் வர ஆரம்பித்தது. அந்த ரத்தத்தினை அது ருச்சிக்கிறது. உள்ள ரத்தம் வர்றதுனால என்னமோ வருதுன்னு சொல்லிட்டு, ஓ இதிலோ அப்போ மாம்சம் நிறைய இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள வாயிலோ ரத்தம் வந்தது கூட தெரியாமல் அது இப்போ வலிக்காது உடனே. ஏன்னா இது அந்த மயங்கி இதில் சாப்பிட்டுட்டு இருக்கிறது, ரசிக்கிறது. ஆனால் உண்மையாக அதுக்கு தெரியறதா? தனக்குள்ளனந்து இருக்கிற ரத்தமே வாயிலோ காயமாய் வெளியே வரும்போது அது ருச்சிச்சுட்டு ஆனந்திச்சுட்டு இந்த எலும்புலேருந்து தான் ஆனந்தம் வருதுன்னு நினைக்கிறது. பாருங்கோ, எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் மனுஷனு கூட தானு ஆனந்த ஸ்வரூபம், தானு தான் ஆனந்தம் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் காரண வஸ்துவான த ஃபவுண்டைன் ஆஃப் த ஹாப்பினஸ், த ஜெனரேட்டர் ஆஃப் த ஹாப்பினஸ். சரியா? ஸோ அதனால் பிரம்மன்னா த ரிசர்வாயர் ஆஃப் த ஹாப்பினஸ். எல்லாத்துக்கும் ஹாப்பினஸ் அங்கே காணப்படுறது வருதுன்னா என்னால் தான். நான் ஐ எம் ரிஃப்ளெக்டிங் மை ஹாப்பினஸ் தேர். ஸோ இந்த எக்ஸாம்பிளாக அதே மாதிரி இன்னொரு ஜந்து பற்றி சொல்லும்போது, இந்த ஒட்டகம், அந்த பாலைவனத்தில் இருக்கிற ஒட்டகம் டிசர்ட்டில் அது ரொம்ப நாளுக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடணும். நடுவில் ஒன்றுமே கடிக்காது, அங்கே புல் எதுவுமே இருக்காது. ஆனால் அங்கங்கே முள்ளோடு சேர்ந்து இருக்கிற சில செடிகள் இருக்கும். அது அந்த முள்ளு செடியிலும் அதுக்கு அதில் ஜலம் இருக்கும். அந்த இலையெல்லாம் இந்த கேக்டஸ் மாதிரி டைப்பு. ஆனால் அது சாப்பிடணும்னு ஆசை வச்சு சாப்பிடும், முள்ளெல்லாம் குத்தும். அப்படி சாப்பிட்டு வாயெல்லாம் கூட பழகிச்சு. ஆனால் அதுக்கு தெரியல, வாயெல்லாம் புண்ணாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஆயிடுமா. ஆனால் அந்த சமயத்தில் அது தெரியாமல் முள்ளெல்லாம் அதையும் இதே மாதிரி தான். அதனால தான் அந்த ஒட்டகத்தினு ஓனர் இருக்கானே, அது பார்க்குறவனை பொதுவாக இந்த மாதிரி செடிகளுக்கிட்ட போய் சாப்பிட்றது விடாமல் இதுக்கு ரொம்ப
பக்கட்பந்தியாக வச்சுக்குவாள். ஸோ இந்த மாதிரி உதாரணங்கள் என்ன சொல்கிறதுன்னா, நமக்கு எல்லோருக்கும் நம்முடைய ஆத்ம மேலே நம்ம மேலே தான் நமக்கு பிரியம். ஏன்னா ஆத்ம ஆனந்த ஸ்வரூபம்னாலே அப்படின்னு யுக்தியோட சிந்திச்சு பார்த்தா அது இதில் துக்கம் అనేది ஒரு காகமும் இல்லை, லேசம் கூட இல்லை, பிசிறு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் 107 இன்னைக்கு இப்போ பார்க்குறோம். யத் சுஷுப்தௌ நிர்விஷய ஆத்மானந்தோனுபூயதே ஸ்ருதிஹ பிரத்யக்ஷ மைதிஹ்யம் அனுமானம் ச ஜாக்ரதே. அந்த மாதிரி யுக்தியோடு மட்டும் இல்லை, இங்கே 4 விதமாக பார்த்தா கூட 4 விதமான பிரமாணங்கள். ஆத்மையேதான் ஆனந்தத்துக்கு காரணமனே, ஆத்மாதான் ஆனந்த ஸ்வரூபம்னு நிரூபிக்கிறதுக்கு 4 பிரமாணங்கள். இது ரொம்ப தெளிவாக சொல்கிறது. ஜாகிரதை அనే வார்த்தைன்னா இட் இஸ் வெரி கிளியர்லி மென்ஷன்ஸ் அண்ட் நமக்கு தெரிவிக்கிறது என்றார். என்னது? ஒன்று ஸ்வானுபவம், பிரத்யக்ஷ ஸ்வானுபவம். யத் சுஷுப்தௌ நிர்விஷய, தூங்கும்போது நித்ரையில் ஒரு விஷயமும் அங்கில்லை. பொதுவாக விஷயம் ஏதாவது இருந்தால் நான் ஆனந்தம் கொடுக்கறதுக்கு கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோ உடலுக்கு ஏதாவது பார்த்து அது ஆனந்தம். அங்கே எந்த விஷயமும் இல்லை. எந்த விஷயம் இல்லாதனால சுகமும் கொடுக்கல, துக்கமும் கொடுக்கல, ஆனந்தம் மட்டும் அங்கே இருக்கு. ஆத்மானந்த அனுபூயத்தை, அங்கே அனுபவிக்கிற அந்த நிலையில் இருக்கிற சுகம்னு சொல்லுங்கோ, சந்தோஷம்னு சொல்லுங்கோ. அந்த சுகமும் சந்தோஷம்னு எப்போ சொன்னால் அது லிமிட்டெட் ஆகும். இந்திரியங்கள் மூலமாக வர்றதுக்கு பேர் தான் சுகம். இந்திரியங்கள் மூலமாக வர்றது தான் ஒரு சந்தோஷம், டெம்பரரியாக. ஆனால் ஆனந்தம் అనేది ஆத்மா ஆனந்தம்னால என்னோட ஸ்வரூபத்திலேயே நான் இருக்கிறதுனால எந்த விஷயமும் அங்கே இல்லைன்னது கூட எனக்கு தெரியறது. முடிச்சினதுக்கப்புறம் நிர்விஷயா, ஒரு விஷயம் இல்லை அங்கே. அதனால் தூங்கி அதோடைய ஆனந்தத்தினை அதோடைய பலத்தினை அடையிறதுக்கு ஒரு ஜீவனும் பிரதி தினமும் நிறைய வாட்டி தூங்குறது கண்டிப்பாக ஒரு 6-8 மணி நேரம் பாருங்க. ஆல்மோஸ்ட் நினைவு சமயம்தான், கொஞ்சம் டைமு கணக்கு பார்த்தா ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரி. பட் அத்தனை மணி நேரம் எந்த விஷயம் இல்லாமல் எப்படி தான் நானும் அது ஆனந்தமாக இருக்கின்றனது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றனது, அது சுக்கமாக இருக்கு, எனக்கு நான் தூங்கணும் அது ஏன் விரும்பி விரும்பி ஆசைப்பட்டு ஒரு ஜீவாத்மா இந்த சரீரம் இருக்கிற அபிமானி அகங்காரம் தூங்கிறது. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இங்கே அதில் டயர்டாகி அதுக்கப்புறம் வேண்டாம் இதெல்லாம், இந்த டயர்ட்னஸ் போதுமானு சொல்லும்போது மூடிக்கிறதுன்னு என்ன ஆகிறது? இந்த விஜானமய கோஷன்ல தான் அகங்காரம் இருக்குது. அந்த அகங்காரம் தான் போய் பரபிரம்ம சைத்தன்யத்தில் லீனமாகிறது. கவனிக்கணும். கவனிச்ச தெல்லம் தெளிவாக தெரிகிறதுனால இது ஸ்வானுபூதி அனுபவம். யத் சுஷுப்தோ நிர்விஷய ஆத்மா ஆனந்த அனுபூயத்தே தெரியுறதே. அப்போ ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு ஒத்துக்கிறோமா இல்லையா? இல்லை எங்கிருந்தாவது உங்களுக்கு தூக்கத்தில் ஆனந்தம் வேறு யாராவது கொண்டு கொடுத்தாங்களா? யாரும் கொடுக்கல. யாராவது கொடுக்குறாங்க, அது வேணும் இது வேணும்னு நினைக்கிற வரைக்கும், தூக்கம் வராத வரைக்கும், நீ எல்லாம் விட்டு கொடுக்குற வரைக்கும் உனக்கு தூக்கம்ல இருக்கிற ஆனந்தம், நித்ரா சுகம் வராது. ஆனந்தம் ஏதாவது பிடிச்சிருந்தா தூக்கமே வருதில்லை சுவாமி என்ன அதே நினச்சிக்கிட்டு மனசு ஏதோ மேலே இருக்க தவிர விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த அபிமானி அகங்காரி
ஏதோ ரொம்ப ரொம்ப பிடிச்சி வச்சுக்கிட்டு அதே நினச்சிக்கிட்டு கவலையாக இருக்கின்றனது, தூக்கம் கூட வர மாட்டேங்குது, பயமாக இருக்க, அவங்க மனசுல இருந்து போக மாட்டுறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி அதே பிடிச்சிக்கிட்டு தூங்க இது கூட முடிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அப்போ என்ன ஆகும்? ஆத்மானந்தத்தின் ருச்சி பார்க்கலன்னா தினந்தோறும் மனுஷி ரொம்ப கவலைப்படுவான். அந்த மனசு சரீரமும், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டுமே ரொம்ப அனாரோக்கியமாயிடும் ஆத்மானந்தத்தின் தினந்தோறும் பருகலைன்னா. இது நம்முடைய அனுபவம். அதனால தான் எல்லோருக்கும் அந்த தூக்கம் வேணும். அதனால தான் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸாக எப்படி இருந்தால் கூட முதல்ல அவனை தூங்க வைக்கணும். மயக்க மருந்து கொடுத்தா தூங்க வச்சுட்டா உள்ளே எல்லாம் செட்டில் ஆகும் கொஞ்சம். அதே மாதிரி சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது அப்படி இப்படி இருக்குன்னா அது தூங்கினா சரியாயிடும். நல்லா தூங்கணும் அது. ஏன் அங்கே போனால் மைண்டுக்கு பாடிக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கிறதுன்னு அர்த்தம் எங்கேருந்து வந்தது? இட் இஸ் நாட் எ ஃபிசிக்கல் ரெஸ்ட் எல்லோன். அங்கே மைண்டு ஆத்மானந்தத்தினே அனுபவம் ஸ்வயங்க. சரி, அது மட்டும் இல்லை, இது எல்லாத்தினையும் தூக்கத்தினை விசாரணை பண்ணும் மறுபடியும் சும்மா ரொம்ப லேசாக எடுத்துக்காது. உனக்கு ஏற்படுற இந்த 3 அவஸ்தைகளில் ரொம்பவே விசாரணை பண்ணி சிந்திக்க வேண்டியிருக்கனே. நமக்கு அடிக்கடிக்கு எந்த உபனிஷத்தை எடுத்தாலும் சரி ஸ்ருதி சொல்கிறது. அப்புறம் பிரத்யக்ஷம். ஸோ பிரத்யக்ஷமாகவும் நமக்கு மேலே சொல்கிறது தெரியுது. இல்லை அனுமானம்னா இன்ஃபரன்ஸு தெரியறதே. ஒருத்தர் நல்லா தூங்குறான்னா நிம்மதியாக கவலை இல்லாமல், அப்போ வரைக்கும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுற கலாட்டா பண்ணுற ஒரு மனிதனோ குழந்தையோ தூங்கியாச்சுன்னா கம்ப்ளைண்ட் இல்லை. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரமாகவே நல்ல நிம்மதியாக இருப்பான். ஸோ இதெல்லாம் அனுமானம்னா இன்ஃபரன்ஸ் பண்ணி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரத்யக்ஷமாக எனக்கு தெரியறது. அப்புறம் அனுமானம்னா ஜஸ்ட் இன்ஃபர் தட், ஆன்டிசிபேட் பண்ணிப்பார். ஸோ அனுமானம் மூலமாகவும் ஐதிஹ்யம்னா லோகத்தில் எல்லோருடைய ஓகே இந்த ட்ரெடிஷன்னா லோகத்தில் எல்லாருடைய அனுபவம் இதே தானே, எல்லாரும் இதே தானே சொல்கிறாங்க. யாராவது நான் நல்லா தூங்கிட்டா, ஆனால் ரொம்ப துக்கம் ரொம்ப கவலையோடு தூங்கினேன், கவலையோடு இருந்துச்சுன்னு நீ தூங்கலைன்னு அர்த்தம். நல்லா தூங்கினதுக்கப்புறம் படா அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டான்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல முடியாது. பட் சொல்ல முடியாத ஒரு நைஸ் ஃபீலிங் இது எல்லோருக்கும் இருக்குது. அதனால தான் இன்னும் கூட நிறைய நேரம் தூங்கணுமனே தோணுது. தூக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரீரத்தோடைய ஐடென்டிஃபிகேஷன் மனசில் எண்ணங்கள் தொடர்ந்த உடனே திரும்பி கவலை வரும், துக்கம் வரும். அது பண்ணணும், இது பண்ணணும், ஓடணும், அங்கே போகணும், இங்கே போகணும், டைமு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, பொசிஷன்ஸு, ரிலேஷன்ஸு எல்லாமே ஞாபகம் வருது. கரெக்டாக? ஸோ அதனால் ஸ்ருதி மூலமாக பார்த்தானோ ஐஹிகமான ட்ரெடிஷ்னலில் லோகத்தில் எல்லாரோட அனுபவம் பார்த்தானோ, நீயே கம்பேர் பண்ணி பார்த்தானோ, அனுமானம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தூக்கம் வேறு. குழந்தை 18 மணி நேரம் 22 மணி நேரம் தூங்கும். குட்டி குழந்தை. நமக்கு வயசு ஆக ஆக தூக்கம் குறையிறது பாருங்க. அது இயற்கை மூலமாக கொஞ்சம் குறையிறது. சரி, இப்போ தூக்கத்தில் தான் பிரம்மானந்தம் இருக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த விஷயம் இல்லைங்க. நீ இப்போ நினைவில் இருக்கும்போது கூட அந்த ஆனந்தத்தை நீ உணர்ந்தாச்சுன்னா இந்த சுகதுக்கங்களோட துவந்தங்களுடைய கிளச்சஸ் கீழே வரமாட்டோம். நம்ம வராமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ஆனந்தமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாகிரதைன்னா ஜாகிரத அவஸ்தையிலோ இப்படின்னு இல்லை. திஸ் இஸ் த ப்ரூஃப் தட் கிளியர்லி செட். அதுக்கு பேர் ஜாகிரதை. ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்லப்பட்டது தெரியப்படுறதுனால ஆத்மாலோ ஆனந்தம். இங்கே எதுக்கு நடுவில் ஆத்மா ஆனந்தம் கொண்டு வந்தார்? ஆத்மா டிஸ்கஷனுக்கு இன்னும் பூர்ணமாக போலியே. ஏன்னா அகங்காரம் பற்றி பேசினதுனால அகங்காரத்துக்கு இருக்கிற ப்ராப்ளம் இந்த சுகதுக்கங்கள்னே ஆல்வேஸ்
shunted by this sukha dukkha of the விஷயங்கள் லோகம். ஆனால் தானு உண்மையாக இதெல்லாமே தனக்கு தனக்கு நினச்சிக்கிறது இந்த அபிமானி அகங்காரத்தை தவிர சத்வஸ்துவான ஸ்வரூபம் பிரம்மனுக்கு இல்லை. நீ பிரம்மம் தானே, நீ இந்த அபிமானி இல்லையே. இது ஒரு மாயா, இது ஒரு காணப்படுற ஒரு இல்யூஷன் தானே. பஞ்சபூதங்கள்னால எங்கேருந்து தொடங்கிட்டோம் சப்ஜெக்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து ஒன்று இப்படி ப்ரொஜெக்டாக இப்படி வந்துச்சு. சரி, இந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாம் யார் பண்ணுறான்? இந்த அகங்காரம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? அது சத்தியம் இல்லை, உண்மை இல்லைன்னா கூட அதே இவ்வளவு அமக்களம் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து மாயானை சீனில் கொண்டு வரணும், ஹீரோயின்னு சீனில் கொண்டு வரணும், சினிமா செட்டிங்கில் கொண்டு வரணும். அந்த மாயானை பற்றி இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் 108 110 வரைக்கும் 3 மாயை பற்றி டிஸ்கிரிப்ஷன். மாயை பற்றி சொல்ல முடியாது, ஆனால் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும் சாஸ்திரம். அவ்யக்த நாம்னி பரமேஷ சக்தி அநாத்ய வித்யா திரிகுணாத்மிகா பர கார்யானுமேயா சுதியைவ மாயா யயா ஜகத் சர்வமிதம் பிரசூயதே. பஞ்சபூதங்கள் என்னது தொடங்கி மாயா பஞ்சபூதங்கள் என்னது பிரகிருதி என்றோம். பிரகிருத்தில என்ன விக்ருதி இருக்கணும், விக்ருத்தில விகாரங்கள் இருக்கணும். அதுக்கு பிறகு அங்கிருந்து இந்த ஸ்தூல சரீரம், அப்புறம் சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம்లో இத்தனை பஞ்ச ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணங்கள், அப்புறம் மனோபுத்தி சித்த அகங்காரம் 4 இருக்கு. அந்த அகங்காரந்தான் கர்த்தா போக்தான் அபிமானப்படுறது. இவ்வளவு பெரிய சினிமா, இது இவ்வளோ ப்ரொஜெக்ஷனும் ப்ரொஜெக்ட் பண்ண அந்த ப்ரொடியூசர் யார் சார்? அப்படின்னா அது வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து லேடி, ஓகே, ஃபெமினைன், மாயாதேவி, மாயா. இந்த மாயா யார் என்னன்னா அதுக்கு வந்து விவரணம் இங்கே இந்த இந்த ஸ்லோகத்தில். இந்த மாயான்னு சொன்னால் இது வந்து காரண சரீரத்துடைய விவரணம் எடுத்துக்கணும். ஏன்னா திடீர்னு எதுக்கு மாயா கிட்ட வந்தார்? ஸ்தூல சரீரம் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறாரு, சூக்ஷ்ம சரீரம் தானே பேசியிருக்கிறாரு. சூக்ஷ்ம சரீரத்தில் புத்தி என்ன, மனசு என்ன, சித்தம் என்ன, மெமரி, அப்புறம் அகங்காரம் பற்றி சொல்லும்போது தான் இவ்வளோ கதை சொல்லிடுச்சு. கதை இல்லைங்க, இதெல்லாம் நம்முடைய சொந்த வாழ்க்கை, நம்மளுடைய பயோடேட்டா, நம்முடைய பயோகிராஃபி. அதனால் நம்மளை பற்றி தான் பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கணும். சங்கராச்சாரியருக்காகவோ இல்லைன்னு இங்கே பேசுகிற இந்த குருவோ சாஸ்திரம் அதுக்காக பேசலை. நம்ம கதை, நம்ம ஒருத்தருடைய கதை இது. எல்லோரும் இதே தான் இங்கே. அதனால் இங்கே காரண சரீரம் யார் காரணம் அப்படின்னு கேள்வி வந்த அந்த இந்த காரியம் மொத்தத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் காரண சரீரம். அது தனிப்பட்ட ஒரு மனிதனை பற்றி பேசும்போது வெஷ்டி லெவலில் எல்லாமே வெஷ்டி சமஷ்டி தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம், த டோட்டல் அண்ட் இண்டிவிஜுவல். வெஷ்டி கிட்ட வரும்போது அதுக்கு பேர் காரண சரீரம் என்றோம். ஆனால் அது மொத்தம் டோட்டல் சமஷ்டி லெவலில் இருக்கும்போது அதுக்கு பேர் காரண பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். ஸோ அதுக்கு அந்த காரண பிரபஞ்சத்துக்கு இன்னொரு பேர் மாயா. அந்த காரண பிரபஞ்சத்துக்கு இன்னொரு பேரு இக்னோரன்ஸ், அக்ஞானம். அப்படி பல நாமங்கள் இதுக்கு இருக்கு. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறாரு முதல் பாருங்க. நான் சரீரம் பதம் அர்த்தம், அப்புறம் கொஞ்சம் விவரணம். நான் சரீரம், நான் மனசு, நான் புத்தி அப்படின்னு இந்த
பாவனங்கள் எல்லாத்தையும் யார் உருவாக்குறாங்க, எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அது ஏதோ காரணம் இருந்திருக்கணுமே. இதெல்லாம் கிளம்புறதுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனா அந்த காரணத்துக்கு பேர் தான் காசல் பாடி ஆர் காரண சரீரம். ஸோ இது மாயான்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்னா காரண சரீரம், அவித்யா, மாயா, அப்புறம் அர்த்தம் அக்ஞானம் அவித்யா அக்ஞானம் என்றோம். அக்ஞானம் அவித்யான்னா அர்த்தம் அங்கே ஞானம் இல்லைன்னு இல்லை அர்த்தம், அபூர்ண ஞானம் అని அர்த்தம், அறக்குறையான ஞானம். ஏன்னா ஞானமே இல்லைன்னு அப்புறம் ஞானம் எங்கேருந்து தான் வரும், இல்லாதது. ஸோ அவித்யா అనేది ஜஸ்ட் நான் அப்ரஹென்ஷன் ஆர் ராங் அப்ரஹென்ஷன், இருக்கிறது தெரிஞ்சிக்காமல் இருக்கிற ஒரு நிலை, அபூர்ணமாக தெரிகிற நிலை, அறக்குறையாக தெரிகிற நிலை, அல்லனா விபரிய ஞானம், தப்பாக புரிஞ்சுக்கிறது. அதனால் ஞானம் இல்லை அஜ்ஞானம் இருக்குன்னா அர்த்தம் அங்கே ஞானமே இல்லை அர்த்தம் இல்லை, அபூர்ண ஞானம் அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் இத்தனை பதங்கள்னு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அந்தந்த ஆச்சாரியர்கள் அந்தந்த புஸ்தகத்தில் சாஸ்திரம் அங்கங்கே மாற்றி மாற்றி உபயோகப்படுத்துது. இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம். அதனால் இந்த இடத்துல இப்போ சொல்கிறாரு சங்கரர் பாருங்கோ, இந்த மாயா பரமேஷ சக்தி, இது யாருக்கு சேர்ந்தது? మాయాకి இன்னொன்று శక్తి అని కూడా అంటాం. శక్తి అనేది ஒரு அன்மேனிஃபெஸ்டட் எனர்ஜி, கண்ணுக்கு காணப்படாத ஒரு விஷயம். அது அப்போது சக்தி யாரோ ஒரு சக்திமானுக்கு சேர்ந்ததாக இருக்கணும் இல்லையோ? இப்போ நான் பேசுகிறேன்னா என்னுடைய பேசுகிற சக்தி நான் இல்லாமல் இந்த பேசுகிற சக்தி தனியாக நிற்குமா? நான் நினச்சி பேச ஆரம்பித்ததுனால தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், 1 மணி நேரம் பேசுகிறேன். ஸோ பேசுகிற அவன் நான், என்னுடைய பேசுகிற சக்தி, சக்திமான், சக்தி சக்திமானுக்கு சேர்ந்தது. இந்த சக்திமான் இங்கே டோட்டலாக சொல்லும்போதும் பரமேஷ பரம ஈஷ, மொத்தத்தினி கவர்ன் பண்ணி மொத்தத்தினி கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பரமேஸ்வரன் எந்த அவருடைய சக்தி. அதனால் இந்த மாயா பரமேஷ சக்தியான ஈஸ்வரனுடைய பொட்டென்ஷியல், அவருடைய சக்தி எனர்ஜி. அப்புறம் அவ்யக்த நாம்னி, இவளுக்கு பேரே இல்லை. ஏன் சார் இவ்வளோ பேர் கொடுத்துட்டிங்கன்னா? ஒரு பேர் இல்லைன்னு இல்லை, சாரி, அவ்யக்த நாம்னி அப்படின்னா அன்மேனிஃபெஸ்டட்னு அர்த்தம். அன்மேனிஃபெஸ்டட்னு அர்த்தம் என்ன? கண்டுபிடிக்க முடியாது, தானாக தெரியாது. மாயானது எங்காவது இருக்கா? ஏதாவது ஒரு தனியாக தெரியுறதா? அவ்யக்த நாம்னி, அவ்யக்தமாக மறைஞ்சி ஹைட் பண்ணி இருந்து பின்னாடி ஆனால் எல்லாம் நடத்தும். ஸோ அவ்யக்த நாம்னி. அப்போது தானாக நேராக தெரியல, ஆனால் இப்போது என்னுடைய பேசுகிற சக்தி நான் பேசலைன்னா உள்ளே இருக்கு, அப்படியே நான் பேசினா வருது. பேசாதனால அந்த பேசுகிற சக்தி இல்லையா? அன்மேனிஃபெஸ்டடாக இருக்குது, அதுதான் அர்த்தம். அன்மேனிஃபெஸ்டடாக இருக்குது. அப்போது இங்கே பேசுகிற சக்தி இருக்குது இந்த வாய்க்குன்னு தெரியணுமன்னா அது எப்போ உங்களுக்கு தெரியும்? அது அவ்யக்தமாக இருந்தால் தெரியாது, அதோடைய காரியம் தெரியும். ஸோ பேசிட்டோம், பேசினதுக்கப்புறம் சக்தி உங்களுக்கு காது கேட்டுச்சு. அதனால் அந்த பேசுகிற சக்தின்னு நீங்கள் பார்த்தீங்களோ? சக்தின்னு பார்க்கல, శబ్దத்திని கேட்டு శబ్దங்கள் வரத்துக்கு காரணம் அந்த பேசுகிற சக்தி అనేది இன்ஃபர் பண்ணுறீங்க, அனுமானம் பண்ணுறீங்க. புரியுறதா? அதனால் அவ்யக்த நாம்னி இவளுக்கு பேர். இவள்னு சொல்லிக்கிறோம், என்ன மாயா இல்லையா, ஃபெமினின். ஸோ அவங்களுடைய காரியம் பார்த்து தான்
அவங்களன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். யூ cannot see her directly, you cannot perceive her directly. ஸோ காரியம் பார்த்துட்டு காரணம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அனாதி அவித்யா, மூணாவது பாயிண்ட்டு. இந்த மாயா அனாதி, பிகினிங்லெஸ். ஜீவ கூட அனாதிதா, அவித்யா அனாதின்னு சொன்னோம். இதெல்லாம் மாயா தானே. ஜீவ అనేది மாயாவுடைய ப்ரொஜெக்ஷன் தான். அவித்யான்னா மாயாவுக்கு இன்னொரு பேர் அன்னோம். ஸோ அனாதி, ஆரம்பம் இல்லாமல், எப்போ ஆரம்பிச்சுன்னு தெரியாமல் சொல்ல முடியாத. அப்புறம் அவித்யா. ஸோ அவித்யான்னா இப்போ தான் சொல்லியிருக்கேன். அவித்யான்னா அஸ்பஷ்ட ஞானம் ஆர் அபூர்ண ஞானம் அவித்யா. அப்புறம் திரிகுணாத்மிகா. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அந்த காரியத்தை எப்படி பண்ணி காட்டுமன்னா 3 குணங்களோட கூடி இருக்கிறதுனால, சத்வரஜ ஸ்தமோ குணங்களுடைய காம்பினேஷன். அந்த மாயா கிட்ட அந்த 3 குணங்கள் இருக்கு. மாயான்னாவே இந்த 3 குணங்கள் இருக்கணும். பிரகிருதன்னாவே 3 குணங்கள் கூட சேர்ந்து இருக்கும். இருந்து யயா இதம் சர்வம் ஜெகத்து, அப்படிப்பட்ட இந்த மாயா அவள்னால, அவங்கள மூலமா இதம் சர்வம் ஜெகத்து, சமஸ்த பிரபஞ்சம் காணப்படுற ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு எல்லாமே கூட பிரசூயத்தே, உருவானதே, உருவாக்கப்பட்டது, உருவாக்கப்படுறது, உத்பவிச்சது, காணப்படுறது. அதனால இவனை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்ன மேலே அது இங்கே சொல்கிறார். காரியானுமேய. அனுமேயா எப்படி இந்த காரியத்தின்னு பார்த்து, ஓ இது மாயாவுடைய காரியம் அனு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். பாருங்க, எத்தனை வண்டர்ஸ்னு லோகத்தில் பார்க்குறோமோ அத்தனை ஆச்சரியமான வண்டர்ஸ் எல்லாம். அந்த ஆச்சரியம் வார்த்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். இப்படிப்பட்ட இந்த மாயானே புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சுதியைவ, காரியானுமேய சுதியைவ. சுதியைவன்னா விவேகம், சுதி, சுதிய, சுதியா ஏவ, சுதியைவ, சுதியா விவேகத்தோட சூக்ஷ்மமான புத்தி இருந்தவன் மட்டந்தா சுதியா ஏவ. ஏவ அது முக்கியம். நாலு மட்டம் நீ சூக்ஷ்மமாக கவனிக்கணும், சிந்திக்கணும். விவேகம் விசாரணை பண்ணிட்டா அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்கப்பட தெரிஞ்சுக்கிறத பார்க்கப்படாது, புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். காரியானுமேய, அவங்க அதோடைய காரியத்தின்னு பார்த்து, ஓ இதுதான் காரணம். ஸோ இப்படி மாயானை பற்றி விவரிச்சுட்டு 109 இன்னும் முக்கியமான அடிக்கடிக்கு கோட் பண்ணுற ஸ்லோகம். சன்னாப்ய சன்னா ஹ்யுபயாத்மிகானோ பின்னாப்ய பின்னா ஹ்யுபயாத்மிகானோ சாங்காப்ய சங்கா சாங்காப்யனங்கா ஹ்யுபயாத்மிகானோ மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா. அதோ மகா அத்புதா, the greatest wonders of the wonders. All wonders are big wonders because of this wonderful lady Maya. மகா அத்புதா. அப்புறம் அனிர்வச்சனீய ரூப. நான் இப்போ எவ்வளோ பேசி எவ்வளோ இன்எக்ஸ்பிளிக்கபிள் விவரித்து வார்த்தைகளை மூலமாக சொல்லி, இதா மாயா இப்படி தான் இருக்கும், சொல்ல முடியாது, அது அப்படி இருக்கும். அதனால தான் ஏமாத்துறது. அது அப்படின்னு ஃபிக்ஸடாக பர்மனெண்ட்டாக அப்படி இருக்காது. அது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இப்படி இருக்கலாமா சார்? அதுதான் இந்த ஸ்லோகத்தில் 3 காம்பினேஷன்ஸு நல்லா எழுதியிருக்கார் சங்கரர். என்னன்னா, சரி இந்த மாயானை ஒருவேளை சத்தன்னு சொல்லலாமோ? சத்தன்னா இருக்கேன்னு சொல்லலாமோ? இருக்கேன்னு சொல்ல முடியாதாமா. இருக்கிறதுன்னா எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாமா? சத்தன்னா சொல்ல முடியாது. ஏன்? அது எல்லா காலத்திலும் எப்பவுமே இல்லையே.
எல்லா காலத்திலும் அது காணப்படலையே, அதோட எஃபெக்ட்ஸ் காணப்படலையே, சில வாட்டி காணப்படாமல் இருக்கேன். இப்போது ரொம்ப அந்த நித்ரா திரும்பி தூக்கத்தில் நமக்கு இந்த மாயா எஃபெக்ட்ஸ் ஏதாவது தெரியறதா? இருந்துச்சுன்னா எப்பவுமே தெரியணும். திரிகால அபாதிதமாக இருந்தால் அது சத்துன்னு சொல்ல முடியும். சத்தனேது எக்ஸிஸ்டன்ஸ் எவர் ப்ரெசென்ட், ஆல்வேஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு, எவ்ரிவேர் ப்ரெசென்ட்னு. அப்போ இது மாதிரி தூக்கத்தில் இல்லையே மாயா. ஸோ இருக்கிறதுன்னு ந சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் இங்கே நெகட்டிவ் ந உ நோ అని வரும். அந்த நோன்னா ந உ முதல் வரி எல்லாம் பாருங்க, கடைசியில் வரும்போது சன்னாப்பிய சன்னா உபயாத்மிகா நோ நோன்னா நோ தான் இங்கிலீஷ் நோ. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் ந ப்ளஸ் உ, அந்த ஊ அనే பார்ட்டிகளை கண்டிப்பாக அது டபுள் எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரிக்கு இண்டீட் உண்மையா இட் இஸ் நாட் தேர் நோ ஆயிடுச்சுன்னா ஊனா. ஸோ முதல் இல்லை சார் அப்போ அசத்துன்னு சொல்லிடலாமா? அசத்தன்னா இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இருக்கிற மாதிரி காணப்படுறதே. என்ன சார் வம்பா இருக்க? சரி சத் அசத்துன்னு சொல்லலாமா? இருக்கே இல்லை, இது என்ன விளையாட்டு? இருக்கே இல்லையா? இதர் இருக்கணும் இல்லைன்னு இல்லாமல் இருக்கணும். அப்படி ரெண்டா உபயாத்மிகானோ உபயம் சொல்லலாம், ரெண்டும் நோ அப்படியும் சொல்ல முடியாது. போச்சு போ. அதனால தான் அனிர்வச்சனீயம் என்றார். இது பற்றி இப்படி சொல்லி புரிய வைக்கிறது இல்லை. வாக்கியங்கள் வார்த்தைனால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அது இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. அப்போ இல்லாததே சார் இவ்வளோ வேலை பண்ணுறது, அதுதான் இப்போ இல்லாதது தான் இல்லாதது. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் ரிகலெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது கானல் நீர் இருக்கு சார். எப்போது? அந்த 12 மணிக்கு சார் நாங்கள் போகும்போது கோயம்புத்தூர் டு சேலம் போகும்போது ஹாட் சம்மரில் இருக்கு. ஹாட் சம்மரில் 12 o'clock தார் ரோட்டில் போகும்போது தான். மழை பெய்யும்போது எப்போது கானல் நீர் பார்த்தியோ? இல்லை. அப்போது எல்லா சமயத்துலையும் இல்லை, அதனால் அது சத்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் அசத்தை சார் ஆனால் ஒரு சமயத்தில் இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்ட கானல் நீர் வானவில்லு இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு பிரமிப்பை செய்கிறது காணப்படுறது. அதனால் இருக்க இல்லை தெரியல, இருக்கே இல்லைன்னு ரெண்டு சேர்த்து சொன்னால் என்னதான் பிரயோஜனம் உனக்கு? ஓகே. ஸோ அஜ்ஞானியாக இருக்கிறவனுக்கு இப்படி காணப்படுறதே தெரியறது, ஆனால் ஞானிக்கு தெரியலையே. அதனால் இப்போ ஞானி திருஷ்டியில் இல்லை, அஜ்ஞானி திருஷ்டியில் இருக்கு. ஸோ அதனால அது இருக்கு இல்லைன்னு சொல்லலாமன்னா அப்படியும் சொல்ல முடியாது. சரி, இன்னொரு காம்பினேஷன் போகிறோம் சார். பின்னம் இது செப்பரேட் ஃப்ரம் தி செப்பரேட், பின்னமாக இருக்கான்னு எப்போ செப்பரேட்டான வார்த்தைன்னு சொன்னால் செப்பரேட் ஃப்ரம் வாட்? எதிலிருந்து பின்னமாக இருக்கு? இங்கே 2 கிளிப் இருந்தால் இது லைட் கலராக இருக்குது, இது கொஞ்சம் எல்லோ டார்க்காக இருக்கு. இந்த கிளிப்பு இதுக்கு மேலே பின்னமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுக்கு நடுவில் தானே கம்பேர் பண்ணி பின்னம்னு சொல்ல முடியும், செப்பரேட்டு. ஸோ பின்னம்னு சொல்ல முடியாதுன்னு எதுக்கு செப்பரேட், எதுக்கு கம்பேர் பண்ணி இது பின்னம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, பிரம்மத்துக்கு பின்னமாக செப்பரேட்டாக இது இருக்கா ஒரு வேளைன்னா இல்லை, அப்படி சொல்ல முடியாது. பின்னா ஏன்? எல்லாமே பிரம்மன் தானே, பிரம்மம் தவிர இன்னொரு வஸ்து இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறது இல்லையா? ஸோ மொத்தம் எல்லாமே பிரம்மமாக இருக்கும்போது மாயா கூட பிரம்மமாக இருக்கணும். அப்போது செப்பரேட்டாக என்ன எங்கே சொல்லுவேன்? சரி செப்பரேட் இல்லை சார், அது பிரம்மனில் ஒரு பாகம், பிரம்மம் தான். அப்படி அபின்னம், பிரம்மமுக்கு அப்பாற்பட்டு தனியாக இல்லை, பிரம்மத்து கூட தான் இருக்குன்னு சொல்கிறோம். இல்லை அப்படியும் சொல்ல முடியாது.
ஏன்னா பிரம்மம்ல மாயா பிரம்மன் மேலே பிரம்மனால் உருவாகி காணப்பட்டால் கூட பிரம்மன் ஒன்றும் பண்ணலையே. இட் இஸ் நாட் எஃபெக்டிங் த பிரம்மன். சக்திமான்னு ஒன்றும் பண்ணுறதில்லை. இது எப்படின்னா, சிவனு காளி அவதாரம் வந்தப்போ காளி விஜృంభిச்சு ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும்போது காளி காலுக்கு அடியில் தான் சிவன் படுத்திருப்பார். அந்த ஃபோட்டோ எல்லாம் அப்படி போட்டிருக்குமா? அர்த்தம் என்னன்னா, அர்த்தம் அங்கே சிவன்னு கூட அது அடைச்சது மறைச்சது மடக்கிறதுன்னு இல்லை அர்த்தம். சிவனு சப்போர்ட் பேஸு, ஒரு கால் மேலே நின்று ஸ்டாண்ட் பண்ணி டான்ஸ் ஆடுறது காளி மாதா. ஆனால் சிவனு மேலே பிரம்மம் இல்லாமல் மாயா நிற்க முடியாது, காளி நிற்க. சிவன் இல்லாமல் காளி சக்தி நிற்காதன்னு அர்த்தம். சொல்கிறதுக்கு கீழே சிவன் படுத்தி இருக்கிற மாதிரி காட்டுறது அர்த்தம். ஆதாரம்னு அர்த்தம், சப்போர்ட்டுன்னு. ஸோ அதனால் பிரம்மம் கூட இருக்கிறதான்னா கூட இருந்தால் அப்போது மாயா பிரம்மன்னு கூட எஃபெக்ட் பண்ணணுமே. ஆனால் மாயா பிரம்மன் எஃபெக்ட் பண்ணல, ஈஸ்வரனை எஃபெக்ட் பண்ணல, ஜீவனை தான் எஃபெக்ட் பண்ணுறதுனால இது அபின்னமனே சொல்ல முடியாது. சரி, உபயாத்மிகானோ பின்னா அபின்னமனு சொல்கிறாமா? அப்படியும் சொல்ல முடியாது. சரி, இந்த மாயாவுக்கு நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்க, பாடி பார்ட்ஸ் மாதிரி. அங்காப்யனங்காபி, அங்காஸ் பார்ட்ஸ் இருக்கனே சொல்ல முடியாது. சரியா? பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் சார், மாயனால தான் இவ்வளோ உருவாயிடுச்சு பஞ்சமகாபூதங்கள், இதெல்லாம் பார்ட்ஸ் தானேன்னா, இதெல்லாம் பார்ட்ஸு தேவர் நாட் தேர். கனவுல மைண்டு நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இது மாயா கூட இப்போ இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. அந்த மாயனால் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட இந்த மனசு கனவுலோ தனியாக ஒரு மனிதனுக்கு தனியாக இந்த சரீரத்தில் இருந்துட்டு ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற மனசு தனியாக ஒரு சினிமான்னு போட்டு பார்த்துக்கிறது, ஒன்று தனித்தனியாக பார்த்துக்கிறது. எல்லாரும் கனவு ஒன்றா இல்லையே. காலையில் எழுந்துச்சு உனக்கு என்னடா கனவு வந்துச்சு, உனக்கு என்னடா கனவு வந்துச்சு, உனக்கு என்னடி கனவு வந்துச்சுன்னா எல்லாம் வேறு வேறு கனவு தான். ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. ஆனால் அவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணுறது அங்கே உள்ள திரும்பி பஞ்சமகாபூதங்களும் மலை காடு மாடு கடல் எல்லாம் பார்ட்ஸு. ஆனால் இருக்கோ இல்லை. ஸோ அங்கம் இருக்கன்னு சொல்ல முடியாது. இல்லை அனங்காப்பேன்னு சொல்லலாமன்னா எப்படி சார் காணப்பட்டதே சார், இதே தான் பிரச்சனை. இல்லை ஆனால் காணப்படுறது. ஸோ அங்கம் இருக்கன்னு சொல்ல முடியாது, பார்ட்ஸ் அவயங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரெண்டு அணியும் சொல்ல முடியாது. அப்போ என்னன்னு தான் சொல்ல விரும்புகிறீங்க சார்? என்ன சார் மாயான்னா இவ்வளோ குழப்பமாக இருக்குது, இந்த ஸ்லோகமே இவ்வளோ குழப்பமாக இருக்கு. அதுதான் அப்படி குழப்ப வைக்கிறதுக்கு பேர் தான் மாயாப்பா. அனிர்வச்சனீய ரூபா, சொல்ல முடியாத விவரிக்க முடியாத ஒரு ஸ்வரூபம் இருக்கிறது மாயா. அதனால் மாயா மகா அத்புத அத்தியந்த ஆச்சரியம் அங்கே. அதனால தான் எல்லாமே அற்புதம் ஆச்சரியம். எவ்ரி திங் இஸ் மேஜிக் ஓன்லி. அதனால் தனியாக சித்திகளும் மேஜிக்ஸே வேண்டாம். இங்கே பார்க்குற ஒரு அந்த அனுபவம் இருக்கே, நம்ம இந்திரியங்கள் எல்லாமே மேஜிக்கு தான். ஆனால் மேஜிக்கு பார்த்து மேஜிக்கில் உளுந்து போகக்கூடாது இந்திரஜாலத்தில். இது இந்திரஜாலம்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் மாயாவுக்கு பொதுவாக என்ன சொல்லுவோம் வேறே, யா மா சா மாயா. எது இல்லையோ அது மாயா. யாமா சா மாயா. ஸோ இல்லாதது எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி காணப்பட்ட உருவ தோற்றம் தோன்ற வைக்கிறதோ அதெல்லாம் மாயா. பகவான் சங்கரர் வேறு இடத்துல அதனால் இதுக்கு அகட்டித்த கடனா பட்டியசி மாயா. சிம்பிளாக சொல்லணும். மாயா என்னன்னா, any impossible thing can become possible, any possible thing can become impossible thing also. உள்டா அப்படி இப்படி ஆகும். அதனால எப்படி தான் சொல்ல முடியும் நிர்திஷ்டமாக?
அதனால் பேசாமல் இருந்து எப்படி சார் இதை பாடுபடுத்துறது, படாத பாடுபடுத்துறதா? நல்ல ஒழுங்காக சாஸ்திரம் படிச்சுட்டு நீ பிரம்மமணி உணர். அதனால தான் பகவான் கீதையில் சொல்லிட்டார்ல, 7வது அத்தியாயம் இப்போ தான் படித்து முடிச்சிட்டோமா, தைவீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா. என்னுடைய மாயா சக்தி, மை பவர், மை பொட்டென்ஷியல் இன்னர் எனர்ஜி பவர் through which I just play and do லீலா. அது பேர் தைவி. அந்த தேவி மாயா சக்தி, ஏஷா அந்த மாயா தேவி 3 குணமயி குணங்களோடு இருக்கிறது. மம மாயா துரத்தியா, அதை புரிஞ்சுக்கணும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கு ஸ்டோரி எழுதணும், அப்புறம் பட்டிமன்றம் வைக்கணும்னா தலைதான் உடையும் சோறு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுற சொல்கிறேன், பேசாமல் அதெல்லாம் விட்டுடும். கம் பேக் டு யுவர் சென்டர். மாமே வயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தே. வென்யூ பகவான் அங்கே சொல்கிறார், நீ எனக்கு எட்டவன், என்னை பிடிச்சிக்கோ, என்னை காலு சரணாயிடும், என்னை பிடிச்சிக்கோ, என்னை மாயா உன்னை தொடாது, உனக்கு எட்ட வராது, உன்னை மறட்டாது, நீ ஒன்றும் பயந்து ஓடி போக வேண்டியதில்லை, நீ எனக்கு எட்டு வா. மாயா என்னோடதுடா, நீ மாயான்னு தெரிஞ்சுக்கணும் போகக்கூடாது, நீ என்ன தெரிஞ்சுக்கணும், மாயாவின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் என்ன பிடிச்சிக்கோன்றார். அர்த்தம் என்னன்னா, வேதாந்தபரமாக கம் பேக் டு த சென்டர். யாருக்கு இதெல்லாம் தோணுறது, யாருக்கு இதெல்லாம் தெரியறது, யார் தெரிஞ்சுக்கிறான், அந்த உண்மையான நானே ஹிருதய குஹர மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகம் அகமிதி சாட்சாதாத்மரூபேண பாதே. நில்லு, அங்கே நில்லு, அதே விசாரணையில அந்த நானே அகம் ஸ்பூர்த்தி போதத்தில் ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு அலைகள் மோதல்ற மாதிரி மகாசமுத்திரத்தில் அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமான என்னுடைய பிரம்மம் நான் எனக்குள்ள சர்வம் ஜஸ்ட் ஏ லீல தோற்றம். ஸோ அதனால் இன்டலெக்டு இப்படி விசாரணை பண்ணி இந்த மாயாவுடைய காரணம் என்னன்னே, மாயாவுடைய வேண்டாம், இன்டலெக்டு புத்தி அந்த தன்னை பற்றி புத்தி தான் எங்கிருந்து வந்தது, நான் வரத்துக்கு காரணம் என்னான்னு புத்தி தன்னுடைய அஸ்தித்வத்துக்கு காரணம் என்னானேது புத்தி தெரிஞ்சுக்க முடியாத மாதிரி. இன்டலெக்ட் கேன் நெவர் நோ இட்ஸ் காஸ் பிகாஸ் ஆஃப் விச் இட் கேம். ஏன்னா இந்த இன்டலெக்ட் అనేది நல்ல பாயிண்ட்டை கவனம், அந்த மாயாவுடைய குழந்தை, மாயாவே ஒரு பொய், மாயாவி பொய்யான அந்த மாயாவுக்கு ஒரு குழந்தைன்னா அது எப்படி இருக்கும், இவ்வளவு இந்த புத்தி அவ்வளோதான். ஆனால் இந்த புத்தி வச்சு தான் கிளாஸுக்கு நல்ல புத்தியோடு இருந்து ஒடுங்க ஸ்ரத்தா பக்தின்னு எல்லாம் சொல்லி ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. அக்ஷராபியாசம் வேதாந்த சிரவணம். வாட் டு டூ, வேறு வழி இல்லையே. ஆனால் இதில் படிச்சுக்கலாம், தப்பிச்சுக்கிறாங்க, நிறைய பேர் தப்பிச்சுக்கிட்டாங்க. அதனால தான் நம்ம தப்பிச்சுப்போம் கண்டிப்பாக. ஸோ மாயாவுடைய குழந்தை இன்டெலெக்ட் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, த எஃபெக்ட் கேன் நெவர் ஃபைண்ட் இட்ஸ் காஸ் பை இட் செல்ஃப். ஒரு காரியம் தன்னுடைய காரணத்தினை தனக்கு தானாக தெரிஞ்சுக்க முடியாது. அந்த பை இட் செல்ஃப் అనేది இம்பார்ட்டண்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி அதனால என்ன சொல்கிறோம், சுவாமி சின்மயானந்த ஹரி ஓம் வி ஆல் டெல்னு இதெல்லாம் சின்மய மிஷனில் ஆரம்பித்தது. ஹரி ஓம் ஹரி ஓம். அப்படி என்ன அர்த்தம், your real home, HOME, is Om. So Hari to Om is called Hari Om. Be hurried to
abide in your own self, which is your real home, that is called Om, that is called Brahman, and live in that, be at your house. Okay, so நம்முடைய சொந்த வீட்டில் இல்லாமல், ஆக்சுவலாக நம்ம சொந்த வீட்டில் தான் இருக்கோம், தெரியாமல் என்னை வீட்டுக்கு கொண்டு போங்க, என்னை வீட்டுக்கு கொண்டு போங்க, என்னை வீட்டுக்கு கொண்டு போங்க. ஒரு டெல்யூஷன், ஒரு மயக்க மருந்து சாப்பிட்ட குடித்தவனை வந்து என்னை வீடு எங்கே இருக்கு, என்னை வீடு எங்கே, என்னை வீட்டில் படுத்துக்கிட்டேன். ஸோ என்ன டெலிரியம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம நிஜமாக பிரம்மமாக இருந்துட்டு இப்படி தேவையில்லாமல் திண்டாடுறோம், தெருவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி 110வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? எஸ், அப்போ இந்த மாயனை ஜெயிக்கிறதுக்கு என்ன உபாயம்? ஆல்ரெடி பகவத்கீதையில் இப்படி கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இங்கே சங்கரர் எழுதுறாரு 110வது ஸ்லோகத்தில், शुद्धाद्वय ब्रह्म विबोधनास्यां सर्पभ्रमो रज्जु विवेकतो यथा रजस्तम सत्वमिति प्रसिद्धाः गुणास्तदीयाः प्रतिथैः स्वकार्यैः. ஸோ முதல் இந்த கடைசி 2 வரிகள் எடுக்கணும். இந்த மாயா எப்படின்னா இது ரொம்ப பிரசித்தமாக என்னது, ரஜஸ்தம சத்வமிதி, இந்த 3 குணங்கள் எப்பவுமே மாறி 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 நடந்து கொண்டே இருக்கிறது. ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் திஸ் 3 குணங்கள், அதுக்கு பேர் தான் பிரசித்தமாக மாயான்னு அது அர்த்தம். எப்போ இந்த 3 குணங்களும் சாமியஸ்தித்தன்னா சமமாக இருக்கின்றனதோ அங்கே கிரியேஷன் இல்லை, அங்கே பிரம்மம் தான் இருக்கு. அது கம்ப்ளீட் அன்மேனிஃபெஸ்டாக இருக்கு. ஆனால் எப்போ ஏதோ ஒரு குணம் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதோ உடனே அங்கே வந்து கிரியேஷன், ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதனால ரஜஸ்தமஸ் சத்வமிதி பிரசித்தா இந்த மாயா. இப்படிப்பட்ட 3 குணாக, இந்த 3த்துக்கு குணாக, த கேரக்டர்ஸ், விசேஷணங்கள், ததீயாக, இந்த 3 குணங்களோட அந்த மாயாக்கு சேர்ந்தது. இது வச்சு பிரதிதைஹி, ரொம்ப பவர்ஃபுல்லாக தன்னுடைய ஸ்வகாரியைஹி, தன்னுடைய காரியத்தினை நடத்த வைக்கிறது. தன் காரியத்தினை நடத்தி எல்லாரையும் மாயில மாட்ட வைக்கிறது. மாயில மாட்டிக்கிட்டான். ஆனால் மேலே இப்போ இது எப்படி விடுவிக்கிறதுன்னா அதுக்கு ரெமெடி சொல்கிறாரு. எப்படி 3வது வரியில் சர்ப்ப பிரமஹா, கயிறு நிப்பாத்தி பாம்பை நினச்சோம் ஏதோ காரணத்தினால. அப்போது என்ன பண்ணணும், இது நிஜமாக கயிறா பாம்பான்னு சொல்லி விவேகத்தா யதா, எப்படியைతే விவேகத்தோடு நல்லா லைட் போட்டு கிட்ட போய் கவத்தி பார்த்து, அது வந்து இது சர்ப்பம் இல்லை, பாம்பு இல்லை, பாம்பன்னு நினச்ச அந்த பிரம இல்யூஷன் வந்து விவேகத்தினால தானே நீக்கிறோம் பாருங்க. இப்போ விவேகம் அనే பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமாக. விவேகத்தினால யதா, அதே மாதிரி ததா சுத்த அத்வய பிரம்ம விபோதனாத் நஷ்யா, சுத்தமான அத்வயமான எந்த ஒரு எதுவுமே அன்டச்சுடு, சுத்தமான அசங்கம்னு எடுத்துக்கலாம், பியூர் இமேக்குலேட், அது தவிர இன்னொன்று இல்லை, ஏகமேவா அத்விதீயம், அத்வய, அது பிரம்மம், அதுவே தான் சர்வத்திர வியாபிச்சிருக்கே. அந்த ஒரு அத்வய சுத்த
பிரம்மமே தான் பல வேஷங்கள் போட்டுக்கிட்டு காணப்படுறது. அப்படி வரணும். மாயான்னு நடுவில் கொண்டு வந்து இதை பற்றி ரொம்ப நினச்சிக்காம சர்வம் ஈஸ்வரமயம், சர்வம் பிரம்மமயம், சர்வம் சிவமயம், கிருஷ்ணமயம். அப்படிப்பட்ட விசேஷேண போத விபோத நல்ல கிளியர் அனாலிசிஸ் பண்ணி அப்படிப்பட்ட போதமன்னா தெளிவு, அப்படிப்பட்ட தெளிவு ஏற்பட்டுச்சுன்னா அதை வச்சு அந்த தெளிவுனால நஷ்யா only by viveka between the atma and anatma and satyam and asatyam, illusion and real, அப்படி விவேகத்தோட பார்த்து உணர்ந்த மாயா பறந்து போயிடும். அதுக்கு பிறகு அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த மாயாவுக்கு அதோட எஃபெக்ட்ஸ் இப்போ 3 குணங்கள்னு சொன்னார் இல்லையா? இந்த 3 குணங்களை வச்சு அது என்னென்ன விதமாக அந்த மாயா தன்னோட வேலனை காரியத்தினை நடத்தி ப்ரொஜெக்ட் பண்ணும். அதுக்கு விக்ஷேபம், ஆவரணம், விக்ஷேபம், இது எல்லாத்தையும் பற்றி விவரிப்பார். பார்ப்போம் அடுத்த சத்சங்கத்தில். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.